ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷீலா மீனை எப்படி சுத்தம் செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். இதுதான் ஷீலா மீன். பாருங்க, இது கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப மெனக்கட்டு எதுவும் பண்ண வேண்டாம். பார்க்கலாமா? எப்பவுமே நம்ம மீனை கிளீன் பண்றோம்னா அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஷார்ப்பான கத்தி இருக்கணும். இந்த மீன்ல செதில்கள் அதிகமா இருக்கும். அந்த செதில்கள்லாம் நம்ம நல்ல ஷார்ப் நைஃப் வச்சு நல்லா நம்ம எடுத்துடலாம். லைட்டா அப்படி சொரண்டினாலே அதோட செதில்லாம் நமக்கு வந்துடும். இது ஒரு மீன் 1/2 கிலோ கிட்ட இருந்தது. ஒரு மீனை அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா அதோட செதில்கள்லாம் கத்தி வச்சு அப்படியே சுரண்டி சுரண்டி சுத்தமா பீல் பண்ணி எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்ப நம்ம அது மேல இருக்கிற செதில்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ சைடு பக்கவாட்டுல இருக்கிற துடுப்புகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்பவுமே நம்ம துடுப்புகளை கட் பண்ணி எடுக்கிறப்போ சிசர்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா கட் பண்ணிடலாம். கத்தி வச்சு கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சிசர் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் மீனோட துடுப்புகள். இந்த துடுப்புகளை வச்சுதான் அதை நீந்தி போகும் தண்ணிக்குள்ள. இப்ப அந்த துடுப்புகள் எல்லாம் நம்ம கட் பண்றோம். அதோட வாலையும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம செதில்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை பீசஸா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் அதோட தலைப்பக்கத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இது மீனோட மூக்கு பகுதி. அந்த மூக்கு பகுதி நமக்கு தேவையில்லை, அதனால நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கத்தி எப்பவுமே ஷார்ப்பா வச்சுக்கோங்க. இப்போ அது கண்ணு பக்கத்துல இருக்கிற அந்த போர்ஷனை 2 சைடும் லைட்டா ரெட் பண்ணிட்டு பிச்சிங்கன்னா வந்துடும். இது அதோட வயிற்று பகுதியில இருக்கிற அந்த குடலு, தேவையில்லாத நிறைய அதோட சாப்பிட்டது கழிவுகள் எல்லாமே இங்கதான் இருக்கும். அது எல்லாமே நம்ம எடுத்துடணும். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். பாருங்க, பிக்கிறப்பே ரத்தம் வருது. இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்றப்ப ரத்தம் வந்தா அது ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மாதிரி நல்லா உள்ள கையை விட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கணும். இப்ப மீனை நம்ம கட் பண்ணி ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ, எவ்வளவு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசா போட்டுக்கலாம். சின்னதா வேணும்னா அந்த அளவுக்கு சின்னதா ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை எப்படி வாஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம வாஷ் பண்றதுன்னா நான் எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்க. பாருங்க, கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கல்லுப்பு போட்டு அது நல்லா மீனை போட்டு நல்லா சுரண்டணும். அப்பதான் கொஞ்சம் செதில் ஏதாவது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும். கல்லுப்பு போட்டு நல்லா மீனை உரைச்சுங்க. செதில் எல்லாம் நமக்கு கொஞ்சம் நஞ்சம் செதில் ஏதாவது கத்தியில தப்பி தவறி அதுல ஒட்டி இருந்துச்சுன்னா அது இப்படி நம்ம உரைக்கிறப்ப அந்த செதில் எல்லாமே வந்துடும். மீன் நல்லா சுத்தமாயிடும். பாருங்க, நான் சுத்தமா கிளீன் பண்ணி மசாலா போட்டு வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு எங்க வீட்டுல ஷீலா மீன் வறுவல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.